இங்க ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்த அந்த 7 படங்கள் அதுல நீங்க நடிச்ச ஒரு படம் அது சமுதாயத்துக்கு எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வருது? லைக் இப்போ இந்த கான்டெம்பரரியில நடக்கிற விஷயங்கள் நிறைய அதுல பேசப்பட்டிருக்குது. எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஃபேஷன் இருக்கும். லைக் நீங்க அதாகணும் இதாகணும்னு, ஆனா அந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இடம் தான் இல்லை ஆக்சுவலி. ஸோ அதுவா அந்த ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அது எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு அண்ட் ஆல்சோ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. இந்தியா சினிமா பார்த்து வாழ்றோம் வளர்றோம். எல்லாரும் சொல்லிருந்தோம் ஓகே தமிழ்ல அப்படி ஒரு இது யாருமே செய்யல, இல்ல அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யாரும் அமைச்சு கொடுக்கல. புரியுதா? அது அமைச்சு கொடுக்கும்போது தான் அட்லீஸ்ட் எங்கென்ன நாட்டு கலைஞரும் அதுக்கு ஏற்ற மாதிரி மேல வர முடியும். என் கண்மணி என் உயிரில் நீ வந்தாயடி என்னில் பாதினி, உன் சிறுவிரல் பிடித்து நடக்கையிலே என் கவலையெல்லாம் நான் மறப்பேன், உன் கண் விழிகளின் அசைவினிலே என் தாயையும் நான் காண்பேன். இந்தியாவில இருக்கும்போது தான் துள்ளுவதெல்லாம் அந்த படம் முடிச்சுட்டு வந்தோடனே கண்ணாடில நின்று ஆக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அவங்க செஞ்சதெல்லாம். Blue Jay Production presents Red Dot Tamil Film Festival. Grand launch in UK on 21st June 2025. Grand launch in Germany on 28th June 2025. அனைவருக்கும் வணக்கம். ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன் சார்பாக 7 குறுந்திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டு அது காட்சிப்படுத்தப்பட இருக்குது. இது ஒரு முதல் முயற்சியாக, ஒரு முன்னுதாரணமாக அடுத்த வருடங்கள்ல பல குறுந்திரைப்படங்களை உள்வாங்கும் நோக்கத்தோட இது முதலாவது படி அல்லது முதலாவது அடி எடுத்து வைக்கப்படுது. அதுதான் இந்த ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த வகையில இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன் அதே போல் ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோடைய க்ரூ இவங்க எல்லாரையும் நாங்கள் ஒருவராக சந்திச்சு வரோம். அந்த வகையில் இப்போ நாங்கள் பேச போகிறது திரு சுமன். இவர் ஒரு உதவி இயக்குனராக இங்கே ஒரு குறுந்திரைப்படத்துக்கு பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அதே போல் ஒரு நடிகராகவும் இருக்கிறார் ஒரு குறுந்திரைப்படத்தில். இதை தாண்டி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் வாழ்க்கையில், எப்படி இதுக்குள்ளே வந்தார், இப்படி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். வணக்கம் சுமன். வணக்கம். வெல்கம் டு த ஷோ. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமா? இல்லை, நான் முன்னாடி நாங்கள் அந்த ஒரு வீடியோ சாங் ஒன்று செஞ்சாங்க. அதில் நான் ஒரு சின்ன பாட்டு ஒன்று ஆக்ட் பண்ணியிருந்தேன். ஓகே. அது என்னுடைய தம்பியிட சிந்து டைரக்ட் பண்ணியிருந்தவங்க. ஓகே. அதில் ஒரு சின்ன போர்ஷன் நீங்கள் ஒரு நடிகர், ஒரு உதவி இயக்குனர், ஒரு பாடலாசிரியர், அதே மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்டும் எழுதுவீங்க. ஸோ இப்படி எல்லா துறையிலையும் நீங்கள் வேலை செய்வீங்க. ஸோ எங்கே உங்களுக்கு எல்லா துறையிலையும் வேலை செய்கிற திறமை இருக்குன்றது எப்போ நீங்கள் இனம் கண்டு கொண்டீங்க? பேசிக்கலி லைக் நாங்கள் முதல்ல இந்தியாவில் நான் படிச்சிடலாம். அப்போ இந்தியாவில் இருக்கும்போது நிறைய படங்கள் பார்ப்போம். ஓகே. பார்த்து கமலஹாசன் படம் பிடிக்கும். அப்படி லைக் படம் எப்படி பார்க்க படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு படமாக பார்த்துட்டு பிறகு அதுக்குள்ளே என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னெல்லாம் பார்க்கறது அந்த ஒரு இது வந்து இருக்கும். பிறகு நாங்கள் இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் எதுவுமே செஞ்சதில்லை. அப்படி சும்மா படம் பார்க்கறதோட சரி. ஆனா ஒன் டே லைக் நானும் சிந்து என்னுடைய தம்பி அவரை நாங்க மீட் பண்ணும்போது தான் உட்கார்ந்து கதைக்க ஆரம்பிப்போம். நிறைய அவருக்கும் அதுல நிறைய ஃபேஷன் இருந்துச்சு. அப்ப அதை நான் கதைக்க ஆரம்பிச்சோம். எப்படி என்றா ஓகே நாங்க ஏதாவது செய்வோம் அப்படின்னும் போது ஓகே நாங்க ஒரு காருக்குள்ள உட்காந்துருப்போம். ஒரு 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகே ஏதாவது படத்தை பார்த்துட்டு அதை பற்றி ஏதாவது அனலைஸ் பண்றது இல்ல அதை பற்றி கதைக்கிறது அப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அப்பதான் நினைச்சோம் ஓகே ஏதோ சம்திங் இருக்குது, அப்ப நாங்க ஏதாவது எழுதுவோம் அப்படின்னு. அதுல இருந்தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வர அந்த 7 குறுந்திரைப்படத்துல ஒரு திரைப்படத்துல சிந்து அந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கிறாரு. அதுல நீங்க உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்கிறீங்க. இன்னும் ஒரு குறுந்திரைப்படத்துல நடிகரா நடிச்சிருக்கிறீங்க. ஒரு படத்தை இயக்குனரா ஒரு உதவி இயக்குனரா இருந்து கேமராவுக்கு பின்னுக்கு வேலை செய்யறதும் கேமராவுக்கு முன்னுக்கு ஒரு நடிகரா இருந்து வேலை செய்யறதும் எது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு? கேமராக்கு பின்னுக்கு வேலை செய்யறாங்க கொஞ்சம் கஷ்டம். அப்படியா? நிறைய டீடைல் பார்க்கணும். லைக் எங்க ஏதாவது லைக் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகுதா இல்லைன்றா லைக் எங்கேயாவது லைட் தெரியுதா இல்ல ஓகே நாங்க ஒரு கட் கொடுத்துருந்தோம்டா அதுல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பைக்குள்ள சில நேரத்துல அங்க இருந்த இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாறி இருக்கும். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அது அப்படி இருக்கும். ஆக்ட் பண்ணும்போது எப்படின்னா லைக் நீங்க ஒரு கேரக்டர்ண்டா நீங்க அந்த கேரக்டராகவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க, மற்ற செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா நாங்க ஜஸ்ட் ஒரு அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலே ஓகே முடிஞ்சிடும். ஸோ அதால நீங்க பிஹைண்ட் த கேமரா
ரொம்ப கஷ்டமான ஒர்க். கொஞ்சம் ஹார்ட் தான். ஆனா அது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ஆக்சுவலி ரெண்டுமே பிடிச்சிருக்கு. சினிமான்றதே எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி, ஏதாவது செய்யறதுக்கு இந்த இதெல்லாம் செய்ய. பட் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஆக்டிங் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். ஸோ யாரை பார்த்து ஆக்டிங் கற்றுக்கொண்டீங்களா, அல்லது சின்னல இருந்தே உங்களுக்கு அது அப்படி நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்தே நடிச்சு அப்படி வந்துட்டு தான்? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்ட் பண்ணி பார்த்தது லைக் அந்த முதல்ல நாங்க இந்தியாவில் இருக்கும்போது தனுசு துள்ளுவதில் ரிலீஸ். ஓகே. அப்போ அந்த படம் முடிச்சுட்டு வந்தோடனே கர்நாடில் நின்று ஆக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அவங்க செஞ்சதெல்லாம் பண்ணும்போது அப்போக்குலாம் நினைச்சேன், ஓகே நாங்கள் ஆக்ட் பண்ண அப்படி இருக்கும். அங்கதான் ஆரம்பிச்சு புள்ளியார் சொல்லி போட்டது அங்கதான். அதில் போயிட்டு நிறைய பேருக்கு தனுஷ் தான் புள்ளியார் சொல்லி போட்டு வைக்கிறேன். பிகாஸ் அவங்க எங்களோட அப்படியே கனெக்டடா இருந்த மாதிரி இருந்தது. நாங்களும் அப்படித்தான் இருப்போம், நெக்ஸ்ட் டோர் பர்சன் மாதிரி. அப்படி சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சிந்துவோட தனிப்பட்ட நேரத்தில் பேசிட்டு இருக்கும்போது சிந்து சொன்னார், நான் அந்த படத்தை இயக்குறதுக்கான கரு வந்து சுமன்ட்டு இருந்து தான் அந்த பேசும்போது தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த டிஸ்கஷன் எங்க நடந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த கருன்னா லைக் எல்லாரும் அன்றாடம் பார்க்குற ஒரு இது. ஓகே. அப்போ அண்ட் ஆல்சோ ஓகே அதுல இருந்து இப்படி நடந்திருந்தா அப்படி இருந்திருக்குமெண்டு, அது கொஞ்சம் பின்னுக்கு போய் பார்க்கும்போது அப்படி இருந்திருக்குமெண்டு நாங்க முதல்ல அந்த வீடியோ சாங் செய்துட்டு அடுத்து என்ன செய்யலாம் போது சிந்து நானும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னேன், இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னும் போது சிந்து அதை எடுத்துட்டு அதை அப்படியே கதையா டெவலப் பண்ணியாச்சு. அப்புறம் கதையா டெவலப் பண்ணும்போது ஸ்டோரி அது ஸ்டோரி லைன் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. நானுமே இன்புட்டை கொடுப்பேன். அப்படியே போய் அது அப்படியே நல்லா வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வர அளவுக்கு அதை வந்து ஒரு கொடுத்து வச்சுக்கிறீங்க. ஸோ சிந்து வந்து முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு, ஓகே நாங்கள் ஒரு படம் பண்ண போறோம் ஐயா, புளுஜே ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து அதை திரையிட போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட முதல் சொல்லும் போது உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? எக்ஸைட்டிங்கா இருந்தா அண்ட் ஆல்சோ ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். லைக் யூனோ அவரு ரொம்ப நாளா ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும் என்று நினைச்சிட்டு இருந்தது. இப்போ இங்கே எப்படி என்றா யூகேல எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஃபேஷன் இருக்கும். லைக் நீங்க அதாகணும் இதாகணும். ஆனா அந்த எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இடம் தான் இல்லை ஆக்சுவலி. ஸோ அதுவா அந்த ப்ளூஜே ப்ரொடக்ஷன் இருக்கும்போது அது நல்ல எங்களுக்குள்ள இருக்க டேலண்ட்டை நாங்கள் வெளியே கொண்டு வரதுக்கு அண்ட் ஆல்சோ எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கிறபோது அது சந்தோஷம். ஓகே. ஸோ கம் பேக் டு நீங்க ஆக்டிங் பண்ணின ஷார்ட் ஃபிலிமுக்கு வருவோம். ஸோ நீங்க ஆக்டிங் பண்ண ஷார்ட் ஃபிலிமோட பண்ணும்போது உங்களுக்கு சவாலா அமைஞ்ச விஷயங்கள் என்னவா இருந்துச்சு? பேசிக்கலி நான் என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நான் சிந்துவோட மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த இதெல்லாம். ஓகே. இப்போ இங்கே வரும்போது எல்லாருமே நியூ. ஜெயண்ணா தெரியும், பட் மற்ற பார்த்துருக்கேன். நான் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது இனோஷன் டைரக்ட் பண்ணவர், இனோஷனை பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். ஆனால் அவர்கிட்ட ப்ராஜெக்ட் ஒன்றுமே பார்த்ததில்லை அண்ட் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது நல்ல புது அனுபவமாக இருந்தது. கொஞ்சம் நர்வஸாக இருந்தது ஃபர்ஸ்ட் டே வரும்போது. ஆனால் நல்ல கம்ஃபர்டபுளாக அப்புறம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் வரும்போது நல்லா இருந்துச்சு அதை ஷூட் பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ என்னோட ஒர்க் பண்ண கோஸ்டார் கவின் என்றார், அவரு மற்ற ஜெயண்ணா எல்லாரும் வரும்போது ஜெயண்ணா அந்த ஆக்டிங் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம். அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாத்தையும் வேற லெவல் ஆக்சுவலி. எஸ். ஸோ இதுல நீங்க நிறைய டேக் வாங்கினீங்களா, அல்லது எப்படி உங்களோட நீங்க நடிக்கும் போது ஒரு ஷாட்ல நடிச்சு முடிச்சீங்களா? முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் டேக்கு. போக ஓகே லைக் ஒரு 2-3 டேக்ல எடுத்துட்டீங்க. ஸோ நீங்க ஒரு கலைஞனா இந்த அதாவது இப்ப ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சோம் அல்லது ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல வந்து உதவி இயக்குனராக இருந்தோம் என்றதை விட்டு ஒரு கலைஞனாய் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீங்க யோசிக்கிறீங்க? இது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அண்ட் நிறைய பேர் செய்யணும் அண்ட் நிறைய பேர் இதுக்கு ஆதரவு தரணும் ஆக்சுவலி. எப்படின்னா இப்போ எல்லாருமே நாங்கள் இந்தியா சினிமா பார்த்து வளர்றோம். அப்போக்குள்ள லைக் எல்லாரும் சொல்லிடணும், ஓகே தமிழ் அப்படி ஒரு இது யாருமே செய்யலை, இல்லை அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யாரும் அமைச்சு கொடுக்கல, புரியுதா? அப்போ அது அமைச்சு கொடுக்கும்போது தான் அட்லீஸ்ட் எங்கெண்ட நாட்டு கலைஞரும் அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே வர முடியும். அடுத்து அவங்களும் திங்க் பண்ண முடியும். நாங்கள் ஓகே ஒரு ஃபிலிமுக்குள்ள போகிறோம்ன்ற
அதுவும் ஒரு ஒரு கரியர் ப்ராஸ்பெக்டா ப்ரொசீவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஏற்கனவே கதைக்கும் போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க துள்ளுவதோ இளமை படம் பார்த்தோம், அதை தவிச்சு நடிச்சேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லுங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப படம் பார்ப்பீங்க அப்படிங்கிறது என்னோட ஊகம். அது சரியா இருக்கா? கண்டிப்பா. ஓகே, நீங்கள் பார்த்த படங்கள்ல ஸோ உங்களை பாதிச்ச படம் என்று சொன்னா நீங்க ரீசென்ட்லி வந்த மூவிஸ்ல என்ன படம் சொல்லுவீங்க? ஆக்சுவலி மகாராஜா நல்லா இருந்தது. ஓகே, அது இந்த ஸ்கிரீன் பிளே அப்படி லைக் நான் லீனியர்ல போயிட்டு வர்றது அது எல்லாமே லைக் நிறைய படம் நான் லீனியர் இதுல வந்திருக்கு. ஆனா அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் அது அது எங்கேயுமே கண்டுபிடிக்க மாட்டீங்க அது நான் லீனியர்லாம் போகுதுண்டு. ஏன்னா அது இந்த கனெக்ஷன் அப்படி இருக்கு. நல்ல ஸ்கிரீன் பிளேயா இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பாதிச்ச படம், நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த எண்டு வரைக்கும் நிறைய ஸ்டோரி சொல்ற மாதிரியே இருக்கும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் அப்படி. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு உதவி இயக்குனர், ஒரு கவிஞர், ஒரு ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறீங்க, ஆக்ட் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் செய்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா? நான் ஒரு படம் இயக்கணும் அப்படின்ற இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கு. ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது என்ன மாதிரியான கதைக்களத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? இது கமர்ஷியல், ரொம்ப கமர்ஷியலா இருக்காது. ஆனா லைக் நல்ல ஒரு என்டர்டைனரா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இப்போ கிட்டத்தட்ட ஒரு தனி ஒருவன் மாதிரி அந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே போயிட்டே இருக்கணும். அது மாதிரி லைக் ரெண்டு சைடும் ஒரு பேலன்ஸ்டா அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியான ஒரு மெயின் கோலோட அப்படியான படங்கள் எடுக்கணும்ன்ற ஆசையில பயணிச்சு கொண்டிருக்கும் போது இப்படி இந்த புளுஜே ப்ரொடக்ஷன், ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போல இந்த விஷயங்கள் அதுக்கான வழித்தடத்துல வர உங்களுக்கான நிறைய பட்டறைகளை தரும், உங்களுக்கான பயிற்சிகளை தரும். ஸோ அப்படி நீங்க இதுல இருந்து பெற்றுக்கொண்ட பயிற்சி அல்லது இதுல இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்னத்தை சொல்லுவீங்க? நிறைய எல்லாமே ஒரு லேர்னிங் தான். இல்லை அப்போ நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்க எல்லாம் லைட் செட் பண்ணணும். ஸோ லைட்ல இருந்து எங்க ரிஃப்ளெக்ஷன் வரும், லைக் எப்படி வச்சா எப்படி காட்டலாம், அது மாதிரி லைக் அந்த கேமரா ஆங்கிள்ஸ் வெறும் பிஹைண்டா பார்க்கும்போது அவங்க வைக்கும்போது எப்படி இருக்கும் கேமரா, லைக் ஓகே இப்படி ஒரு ஷார்ட்ஸோ எல்லாம். அண்ட் ஆல்சோ இப்போ சிலது அது கேமரா வழியாலேயே பேசுவாங்க. அப்படி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டோரி ஒன்று ஓடிட்டு இருக்கும், அதுல ஏதாவது ஒன்று சொல்ல போறாங்கண்டா ஒருத்தங்க கீழே இருக்கும்போது ஒருத்தங்க மேலே இருக்கும்போது ஓகே அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கும். அப்புறம் இங்கே இருந்து ஒரு ஆங்கிள் வைப்பாங்க. என்னண்டா ஓகே அவர் அந்த எபிசோட் முடிக்கும் போது அவங்க அந்த சீன் இந்த டெப்த் இங்கே வந்துடும். ஸோ அது எல்லாமே நல்ல ஒரு லேர்னிங்கா இருந்தது. ஸோ இது இந்த பயணம் உங்களுக்கு உங்களோட ஒரு கலைஞரை அறிமுகப்படுத்துறது மட்டுமல்லாமல் உங்களுக்கான லேர்னிங் பாயிண்டையும் இங்க தந்துச்சு. கண்டிப்பா நீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு 5% கற்றுருக்கோம். நிறைய கற்றுக்கொள்ள இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க ஒரு அக்கௌண்டன்ட். ஸோ அதையும் பார்த்து இதையும் பார்த்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுதா லைஃப்ல? பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அது பிடிச்சது செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா. அதனால பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஃபேமிலி லைஃப் லைக் எல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டா இருந்தது. ஆனா ஓகே கேட்கும்போது ஓகே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்குது? அவங்க எனக்கு நல்ல சப்போர்ட். ஆக்சுவலி முந்தி இருந்தே அவங்க நல்ல சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, வேற லெவல். சோ இப்ப படங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது இப்ப புதுசா வர படங்கள் தமிழ் சினிமா பொறுத்தவரையில புஷ்பா மாதிரி படங்களும் நிறைய கலெக்ஷன் பண்ணுது, மகாராஜா மாதிரி படங்களும் நிறைய கலெக்ஷன் பண்ணுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா புஷ்பா அல்லது அந்த சாயல்ல வர படங்கள் வேற்று மொழிகள்ல இருந்து டப்பிங்ல அதுவும் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுக்குது. ஆனா ஆரோக்கியமான சினிமான்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில இருந்து வர நிறைய படங்கள் ஆரோக்கியமான சினிமாவுக்கு வழிவகுக்குது. சோ நான் இப்ப என்ன கேள்வி கேட்க வரேன்னா, இப்ப இங்க ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல அந்த 7 படங்கள் அதுல நீங்க நடிச்ச ஒரு படம் அது சமுதாயத்துக்கு எந்த மாதிரியான கருத்துக்களை சொல்ல வருது? நாங்க நடிச்சதான் கொஞ்சம் டெப்தான இதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லைக் இப்ப இந்த கான்டெம்பரரியில நடக்கிற விஷயங்கள் நிறைய அதுல பேசப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இந்த விடயங்களை கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஏன் பெறணும், அவங்களுக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு என்ன மாதிரி நீங்க அதை கொண்டு பண்ண போறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பிளாட்ஃபார்ம் லைக் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அமைச்சு தந்திருக்கு. ஆனா அதை நாங்க இன்னும் மேலே எடுத்துட்டு போகணும்னா எல்லாட்ட சப்போர்ட்டும் தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் ஒரு எந்தூசியாசம் வரும். ஆக்சுவலி எங்க அடுத்தது கொண்டு போகிறோம், அது லைக் எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்களுக்கு நல்ல நிறைய ஆட்கள் ஆடியன்ஸ் எல்லாம் வரும்போது என்கரேஜ்மெண்ட் இருக்கும். வைக்கும் அடுத்தடுத்து வர்ற கலைஞர்களுக்கும் நல்லா இருக்கும்.
ஸோ இது கண்டிப்பா பெரிய லெவல்ல சப்போர்ட் பட வேண்டிய விஷயம். எல்லாரும் வந்தா நல்லா வரணும், வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சுபன், நீங்க வந்து ஒரு கவிதை எழுதுற அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு கவிதை புத்தகங்கள் எழுதி இருக்கிறீங்களா அல்லது கவிதைகள் எழுதி வச்சுக்கிறீங்களா? சில பேர் ஹாபீஸுக்காக எழுதுவாங்க, ஸோ அப்படி எழுதி வச்சுக்கிறீங்களா அல்லது அதை புத்தகமாக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இருக்கா? சில எழுதி வச்சிருப்பேன், லைக் எழுதுறது கூட இல்லை, லைக் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன். போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எப்பயாவது இருந்து பார்ப்பேன். இல்லை லைக் புத்தகம் எழுதுறதுக்கு விருப்பம், ஆனா இப்போ இருக்கிற டைமுக்கு இல்லை, பட் எழுதலாம். எனக்கு ஏதாவது ஒரு கவிதை சொல்ல முடியுமா? கவிதையில மேபி லிரிக்ஸ் சொல்றேன். சொல்லுங்க. இது என்னுடைய மகளுக்கு எழுதின லிரிக்ஸ். அப்ப அது லைக் பிறந்தோடனே அது சொல்றேன். அது இவன் அது சின்ன குட்டி பாட்டா கூட செஞ்சாங்க. அது எப்படி தொடங்கும்டா, என் கண்மணி என் உயிரில் நீ வந்தாயடி என்னில் பாதினி, உன் சிறுவிரல் பிடித்து நடக்கையிலே என் கவலையெல்லாம் நான் மறப்பேன், உன் கண் விழிகளின் அசைவினிலே என் தாயையும் நான் காண்பேன். கண் விழியின் அசைவினிலே என் தாயையும் நான் அந்த டைம் என்னுடைய மகள் பிறந்த டைம் என்னுடைய பெரியம்மா அவதான் எல்லாம் வளர்த்தது. அவங்க இறந்திருந்தாங்க. நான் பார்க்கும்போது அவங்க என்னுடைய பெரியம்மா மாதிரியே இருந்தாங்க. இல்ல அந்த வரி வந்து செம்மையா இருந்துச்சு. திருப்பி சொல்லுங்க அந்த 2 வரியும் கடைசி. உன் இருவிரல் பிடித்து நடக்கையிலே என் கவலையெல்லாம் நான் மறப்பேன், உன் இரு விழிகளின் அசைவினிலே என் தாயையும் நான் காண்பேன். Yes, that's really nice, touching. Super, நல்ல விஷயம். இப்படியான நல்ல கவிதைகள் இப்படி எழுதும்போது இது வந்து ஆழமான கருத்து. இதுல வந்து நீங்க தனி கவிதைன்னு பார்க்காம அங்க நிறைய பாச பிணைப்பு மெசேஜ் சொல்லப்படுது. ஒரு பெண் பிள்ளையோட ஜனனம் இந்த உலகத்துல எவ்வளவு இம்பார்ட்டன், இப்படி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு டாக்குமெண்ட்ரி ஆக்கணும் அல்லது இது எல்லாத்தையுமே பக்குவப்படுத்தணும், ஆவணப்படுத்தணும் அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு வந்ததே இல்லையா? வந்திருக்கு. ஆனா இப்ப ஈவன் தோ எங்க இப்ப இந்த 7 ஷார்ட் பிலிம்ல ஒரு ஷார்ட் பிலிம்ல கூட இதை பற்றி நிறைய பேசி இருக்கணும். லைக் இந்த ஒரு பெண் பிள்ளை அதை பற்றி எல்லாம் நிறைய பேசிருக்கணும். அதே நல்லா இருந்துச்சு பார்த்து நான் அந்த ஷார்ட் பிலிம். அது கண்டிப்பா அப்படி நாங்க ஃபியூச்சர்ல அதெல்லாம் இப்ப நிறைய பேர் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணும்போது இத மாதிரி படைப்புகள் நிறைய வரும். இல்ல இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா ஒரு பாடகி, ஒரு இசையமைப்பாளர் வந்து அவங்கள பார்த்தோம். சோ அதே மாதிரி நீங்க ஒரு கவிதை எழுதுறீங்க, பன்முக திறமை கொண்ட என்ன ஒருத்தர் பாக்குறோம். அங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பிரின்ஸ் மாதிரி வேற காலத்துல 2 நடிப்புக்குள்ள வந்து இப்படி பல்வேறுபட்ட திறமைகளையும் ஆளுமைகளையும் பார்க்கும்போது அவங்களுக்கான களம் சரியான முறையில் அமைக்கப்படுதான்ற ஒரு கேள்வி வருது. அந்த களத்தை இப்ப அமைக்க ஆரம்பிச்சிருக்குது புளுஜே ப்ரொடக்ஷன், ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் இதே மாதிரி நிறைய களம் பெறணும், அப்பதான் அந்த திறமைகள் பேசப்படும் இல்லையா? இப்ப நான் இதுக்கு முதல் சிந்துவோட பேசும்போது சிந்து 2 பாட்டு செய்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த பாட்டுல நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்களா சிந்துவோட? சிந்துவோட ஒர்க் பண்ண என்ன சொல்லுங்க, நாங்க ஆக்ட் பண்ணினாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ டயலாக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுல நிறைய டயலாக் பண்ணாங்க. சூப்பர். இல்ல நல்ல வேரி. இந்த வேரி அத நான் திரும்ப பேசுறேன். ஏன்னா அந்த வேரி ஆழமான வேரி. அது நல்லா இருந்துச்சு. அந்த 2 வேரி முடிச்ச வேரி வந்து சோ அது இருந்துச்சு. அதுக்கான காரணத்தை நீங்க சொல்லும் போது இன்னும் அது ஆழமா பதிஞ்சிருக்கு. சோ வாழ்த்துக்கள். நீங்க நிறைய விஷயங்கள் செய்யணும். நல்ல ஒரு நடிகனாயோ அல்லது ஒரு இயக்குனராயோ அல்ல ஒரு பாடலாசிரியராயோ எழுத்தாளராயோ பல பரிமாணங்களை தொடரும். காலம் நிச்சயமா அதுக்கான களத்தை அமைச்சு தரும். ஏனென்றா அப்படியான ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது தான் நீங்க இப்ப வந்து நல்ல ஒரு டீமோட சேர்ந்துருக்கிறீங்க, நல்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க, ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இந்த புளுஜே ப்ரொடக்ஷனோட 7 படம் அது வந்து ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல திரையிடுறாங்க. இவரை போல இன்னும் பல கலைஞர்கள், பன்முக திறமை கொண்ட கலைஞர்களுக்கான களமாய் அங்கே ஒரு செங்கம்பல வரவேற்பாய் அது இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். இது பற்றின மேலதிக விவரங்களை எல்லாம் சோசியல் மீடியா எங்களோட தொடர்ந்து வர விஷயங்கள்ல நீங்க அறிஞ்சு கொள்ள முடியும். சுமன், எங்களுடைய நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? இந்த இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். ஏனென்றா இப்ப இங்க இருக்கிற பிஸியான லைஃப்ல என்ன இஷ்யூ வந்தா லைக் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. இப்ப இந்த ஒன்றிணைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று பாக்குறேன் நான். ஏன்னா இப்ப புளுஜே ப்ரொடக்ஷன் கம்பெனி செய்யற இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஆல்சோ இது படிக்கல். இதுல இருந்து நிறைய பேர் பெனிஃபிட் ஆகணும். அண்ட் ஆல்சோ மேலும் மேலும் வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செய்யும்போது நீங்கள் ஆதரவு தந்தால் அதுலேருந்து நாங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஈழத்து கலைஞர் எல்லாரையும் ஆதரவு தாங்க. ஏன்னா இப்போ
அண்ணா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய முனை கலைஞரா இருக்கிறாங்க இந்த நாட்டுல. ஆனா அதுக்கேற்ற சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாம இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடைச்சதுண்டா நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்தியா சினிமாவில் இருக்கிற ஆக்கள் மாதிரியே எங்கெண்ட நாட்டில் இருக்கிற கலைஞர்மாரும் வெளியே வர்றதுக்கான ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த முயற்சியை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அண்ட் பாராட்டணும். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். லைக் எஸ்பெஷலி இந்த சான்ஸ் வந்ததுக்கு ப்ளூ ஜே ப்ரொடக்ஷன், என்னுடைய தம்பி சிந்து, இனோஷன், இந்த டைரக்டர் அண்ட் ஹோல் டீம் ஆக்சுவலி இஸ் லைக் அவங்க இந்த டைமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கி வந்து இவ்வளவு செஞ்சதுக்கான பாராட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் குட் லக், நல்லா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எனவே தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து இது பற்றிய மேலதிகமான விவரங்கள் எல்லாம் ரெட் டாட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட இன்ஸ்டாவிலேயோ அல்லது ப்ளூ ஜே ப்ரொடக்ஷனோட சோஷியல் மீடியாஸ்லையோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்களும் இது பற்றிய விவரங்களை தொடர்ந்து பேசத்தான் போகிறோம். நல்லது சுமன், நிறைய பேசியிருந்தோம். இன்னும் நிறைய பேசுவோம் அடுத்தடுத்த விஷயங்கள்ல. இன்னும் நீங்க நிறைய சாதிப்பீங்க, அப்பயும் நாங்க பேசுவோம். சாதனைகள் தொடரட்டும், வாழ்த்துக்கள். காலம் உங்களுக்கான காலத்தினை அமைச்சு தரும். மீண்டும் இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி.